பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 4. அப்பொழுது நான் உமது முன்னிலையில் இருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோயிலை பார்க்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்தி உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருப்பதும் வாழ்ந்து கொண்டு இருப்பதும் கடவுள் நம்மீது இரக்கம் காட்டி இருப்பதாலும், ஆண்டவர் நம்மீது இரக்கம் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துவதாலும் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது இரக்கம் காட்டவில்லை என்றால் நாம் எப்பொழுதோ அழிந்து போய் இருப்போம். எப்பொழுதோ மாய்ந்து போகக்கூடிய ஒரு புகையை போல இந்த உலகத்திலே இருந்து மாய்ந்து போய் இருப்போம். இன்றும் நீங்களும் நானும் உயிரோடு இருந்து ஆண்டவரை முகமுகமாக பார்த்து நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆத்துமாவை மாற்றிக்கொள்வதற்காக அவரிடம் ஜெபிக்க வந்திருக்கிறோமே, இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த இரக்கமும் பாக்கியமாக இருக்கின்றது. அருமையான இறை வார்த்தையை கேட்டோம். யோனா தீர்க்கதரிசி, அவரை ஆண்டவர் அழைத்து நினிவே பட்டணத்திற்கு போய் அங்கு என்னுடைய வார்த்தைகளை நீ சொல் என்றார். அதை கேட்ட யோனா நினிவே பட்டணத்திற்கு போக கூடாது என்று சொல்லி தார்சிசுக்கு போகக்கூடிய அந்த கப்பலில் ஏறி கொண்டார். அன்பார்ந்தவர்களே, அவர் ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நடந்தது என்ன? ஒரு புயல் காற்று வீசியது, கப்பல் கவிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலையிலே அவன் அங்கு இருந்த கேப்டனிடம் சொல்லுகின்றான், என்னை தூக்கி கடலுக்குள் போட்டு விடுங்கள், அப்பொழுது இந்த கடல் கொந்தளிப்பது நின்றுவிடும் என்று. அதே போல் செய்கிறார்கள். அதன்படி அந்த கப்பலில் இருந்தவர்களும் மனம் மாறுகிறார்கள். அங்கு கடல் அமைதியான சூழ்நிலையில் மாறுகின்றது. அங்கே இருந்த ஒரு மீன் அவரை அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த கரைக்கு நினிவே பட்டணத்திற்குள் கடந்து செல்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அவர் அந்த மீனின் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதுதான் அவர் இவ்வாறு பாடுகின்றார், இனி உமது திருக்கோயிலை நான் எப்படி பார்ப்பேன்? இனி உமது திருமுகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? இனி நான் உம்மை எப்படி ஆராதிப்பேன் என்று சொல்லி அங்கு இருந்து அவர் துதிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை நினிவே பட்டணத்திற்கு போக அழைத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு நீங்கள் தார்சிசுக்கு போகக்கூடிய கப்பலில் ஏறி நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை விட்டு கடந்து சென்று விடுவார். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்காது. எனவே நீங்கள் தார்சிசுக்கு போகக்கூடிய கப்பலில் இருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே அதிலிருந்து இறங்கி நினிவேக்கு போகக்கூடிய, ஆண்டவர் கட்டளையிட்ட இடத்திற்கு போகக்கூடிய கப்பலில் ஏறி பிரயாணம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அன்பார்ந்தவர்களை, நடந்தது என்ன? அதே யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்திற்குள் போய் ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்கின்றார். அந்த ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட உடனே 1,20,000 மக்கள் மனம் மாறினார்களாம். ஒரு ஆள் 2 ஆளு கிடையாது, 1,20,000 மக்கள். அந்த நினிவே பட்டணம் என்பது ஒரு பெரிய பட்டணம். அங்கு இருந்த மக்கள் எல்லோருமே உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். ஆடு மாடு எல்லாமே உபவாசம் இருந்து ஜெபித்தது. ஆண்டவர் அவருடைய கூக்குரலை, அழுகுரலை கேட்டு தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது பாருங்கள். யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 4வது அதிகாரம் 3 வார்த்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் முன்பே ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்ச்சிக்கு ஓடி போக நினைத்தேன். நீர் கனிவு மிக்கவர், பொறுமையுள்ளவர், இரக்கம் உள்ளவர், அளவில்லா அன்புள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். பிறகு உன் மனதை நீர் அழிக்க நினைப்பீர், பிறகு உமது மனதை மாற்றிக்கொள்வீர் என்று அவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் ஆத்துமாவுக்காக மட்டுமே
மனதை மாற்றக்கூடிய தெய்வம். ஹல்லேலூயா. எந்த ஆத்துமாவும் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்காக தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய மெய்யான தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தான் நமது நடுவில் வைத்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை திருப்பலியிலே உணர்ந்து இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் கோயிலுக்குள் கடந்து செல்லும் பொழுது அங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து அறிந்து இருக்கிறீர்கள் என்பது என்று உங்களையே சோதித்தறிந்து பாருங்கள். தண்ணீரில் மூழ்கி கொண்டு இருக்கிறீர்களா? இந்த நாளிலே யோனாவை போல உங்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சித்தமாக இருக்கின்றார். பாவத்திலே மூழ்கி போய் கிடைக்கிறீர்களாம்? ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறீர்களாம்? ஏதாவது ஒரு பழக்கம் உங்களை இந்த உலகத்திலே அடிமையாய் வைத்திருக்கிறதாம்? போராட்டத்திற்கு மேல் போராட்டம் இருக்கின்றதாம்? சாத்தானுடைய கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறீர்களாம்? சாத்தான் உங்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறானாம்? இப்பொழுது எழுந்து நீங்கள் இயேசுவை நோக்கி வாருங்கள். அவருடைய இரக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அவருடைய அன்பு பேரன்பினால் நீங்கள் மீட்கப்படுவீர்கள். அவர் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் சொன்ன வார்த்தையின்படி உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனவே தான் வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 4வது வார்த்தையிலே, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், என் எதிரிகள் என்னிடம் இருக்கிறவர்கள் கூட ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் மனம் திருந்தி நீங்கள் மனம் மாறி ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது உங்களுடைய எதிரிகள் கூட மனம் மாறி ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மீனின் வயிற்றில் இருந்தாலும் சரி, சிங்கங்களின் நடுவில் வாழ்ந்தாலும் சரி, ஓநாய்களின் நடுவில் இருந்தாலும் சரி, அக்கினி சூளையில் நீங்கள் போடப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த அக்கினியிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய அந்த 3 இளைஞர்களும் ஆண்டவரை நோக்கி பார்த்து துதித்தார்கள். அங்கு இருந்தவர்களும் அரசர்களும் பார்க்கும்படியாக அவர்கள் நடுவிலே 4வது ஒரு மனிதர், தெய்வ சாயலை படைத்த ஒருவர், தெய்வ தூதரை போல ஒருவர் அவர் நடுவே நடமாடிக்கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமல் நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் மனம் மாறாமல் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மனம் திருந்தாமல் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரிடம் வராமல் நீங்கள் அவருடைய கரத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. வாசித்து பாருங்கள். திருப்பாடல்கள் 50வது அதிகாரம் 15வது வார்த்தையிலே, ஆபத்து காலங்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றும். நொறுங்கி போய் இருக்கிறீர்களாம்? பிரச்சனையோடு இருக்கின்றீர்களாம்? என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீர்களாம்? ஆபத்து காலங்களில் வாழ்வதை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம்? நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறீர்களாம்? மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களாம்? இனி இந்த குடும்பத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இருக்கக்கூடாது என்றும் எதிரி உங்களை பார்த்து கர்ச்சித்து இருக்கிறானாம்? நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே என் மீது மனம் இறங்கும், என்னோடு வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுங்கள். அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். அவர் உங்களை விடுவிப்பார். எரேமியா 33:3 சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறிவு புகுட்டுவேன். நீர் அறிந்திராத பெரிய காரியங்களையும் உனக்கு எட்டாத காரியங்களையும் நான் உனக்கு செய்து காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் இந்த நாளிலே இயேசுவை நோக்கி கூப்பிடக்கூடியவர்களாக மாறுங்கள். இயேசுவை நோக்கி வரக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் மாறும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலத்தையும் ஆண்டவர் ஒரு வல்லமையையும் உங்களுக்கு கொடுப்பார். எனவே கண்களை மூடி நற்கருணை நாதருக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு சில மணி துளிகள் நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. வல்லமை மிக்க தெய்வமாக, ஒரு போர் வீரரை போல, மாட்சிமிக்கு மன்னராக எங்கள் நடுவில் வீற்றிருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கனிவு மிக்கவர், இரக்கம் உள்ளவர், மிகுந்த பொறுமை உள்ளவர், அளவில்லாத அன்பு உள்ள கடவுள். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நீர் எங்களுக்காக உமது மனதை மாற்றிக்கொள்கின்றீர். எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே, எங்களை பல
பலப்படுத்தி வழிநடத்துகின்றீர். சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றுகின்றீர். உற்சாகத்தின் ஆவியை தருகின்றீர். நாங்கள் இழந்து போன சமாதானத்தை கொடுத்து இருக்கின்றீர். இதோ தன்னுடைய உம்முடைய இரக்கத்திற்காக உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. என் ஆண்டவர் அவருடைய முகத்தை என் மீது திருப்ப மாட்டாரா? அவருடைய முகத்தை என் மீது திருப்பி ஒளிரச் செய்ய மாட்டாரா? என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ வைக்க மாட்டாரா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் எல்லோரையும் பலப்படுத்திடுவீராக. பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக. உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார்களே, நீர் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. எல்லோரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் உத்தரவு கொடுத்து பெரிய காரியங்களை செய்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அவருடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து பதில் கொடும் அப்பா. நீரே மீட்பு அளிக்கக்கூடிய ஆண்டவர், வேண்டிக் கொண்ட எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். தொடர்ந்து நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணையின் ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.